ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ முத்தழகு சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பூமி முத்தழகு கிட்ட இதுக்கு முன்னாடி அவங்கக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இத கேட்ட முத்தழகு கண்டிப்பா தான் பூமி கூட சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்கேனே தவிர வேற வழி இல்லாம வாழல. அது மட்டும் இல்லாம இவ்ளோ நல்ல மனசா இருக்கவங்க எப்படி எனக்கு துரோகம் பண்ணியிருக்க முடியும்? அதுக்கு துளி கூட வாய்ப்பு கிடையாது. அதனால என்னால இதுக்கப்புறமாவும் அஞ்சலி சொல்றதையும் நம்ப முடியாது. அதே சமயம் எனக்கு எதுக்காக மீனாட்சி மேல அவ்ளோ பாசம் இருக்குன்றதையும் என்னால புரிஞ்சுக்க முடியல. சோ எனக்கு இப்ப தெரிய வேண்டிய 2 விஷயம். பூமி எனக்கு துரோகம் பண்ணலன்றதையும் நான் தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் மீனாட்சி மேல நான் எதுக்காக இவ்ளோ தாய் பாசத்தோட நடந்துக்கிறேன்ற விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரே வழி, எனக்கு மறந்து போன அந்த பழைய நினைவுகள் எல்லாமே திரும்ப வந்தா மட்டும் தான் இதுக்கான விடை எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு உடனடியா அவங்களோட பழைய நினைவுகள் திரும்ப கிடைக்கணுன்றதுக்காக அங்க இருக்க வேலை எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உதவியா இருக்க ஸ்வர்ணத்தையும் கூப்பிட உடனே ஸ்வர்ணமும் முத்தழகுக்கு பழைய ஞாபகங்கள் திரும்பி கொண்டு வரதுக்காக உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதே சமயம் ஸ்வேதாவும் எப்பவும் போல என்னோட அக்காவுக்கு நானும் உதவி செய்வேன்னு சொல்லிட்டு அவங்களுமே முத்தழகோட பழைய நினைவுகளை கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் பூமியுமே இந்த மாதிரி மெடிசன் மூலியமா முத்தழகுக்கு பழைய நினைவுகள் வர வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டரை பார்க்க போயிடவே இந்த பக்கம் மீனாட்சியோட சேர்ந்து வீட்ல இருக்க அஞ்சலியோ இந்த மாதிரி தனக்கு ஒரு வேலை இருக்கனால வீட்டை விட்டு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் மீனாட்சி கட்டல்ல நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே இந்த வீட்ல நம்ம எப்படா மீனாட்சியை விட்டுட்டு போவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மட்டும் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம், மீனாட்சி தனி இருக்கான்னு தெரிஞ்ச அவ்வளவுதான் வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேரும் மீனாட்சியை தூக்கி முத்தலுக்கு கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த முத்தலுக்கு வெக்கமே இல்லாம என்னோட பொண்ணை தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிருவா. அது மட்டும் இல்லாம முத்தலுக்குமே மீனாட்சி கிட்ட அப்படி எல்லாம் நடந்துக்கிட்டானா கண்டிப்பா மீனாட்சி கொஞ்சம் கொஞ்சமா அந்த முத்தலுக்கு பக்கத்துல போக வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம இதுக்கு முன்னாடி பூமிய அசால்ட்டா முத்தலகி கிட்ட பறிகொடுத்த மாதிரி மீனாட்சியுமே பறிகொடுத்துடக்கூடாது. அதனால நம்ம தான் வெளிய போயிட்டு சீக்கிரமா வந்துருவோமே! அது வரைக்கும் இந்த ரூம பூட்டியே வைப்போம்ன்னு சொல்லிட்டு, மீனாட்சி தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள வேகமா போயிட்டு வந்துடலாம்னு நெனச்சுக்கிட்டு, மீனாட்சிய ரூம்ல வச்சுட்டு வெளிய பூட்டு போட்டு பூட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா, இந்த பக்கம் மீனாட்சியோ கொஞ்ச நேரத்திலேயே தன்னோட தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சு, ஒரு பக்கம் பசியில அழ ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, இன்னொரு பக்கமும் தன்னை சுத்தி யாருமே இல்லாததுனால பயத்துலயும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி மீனாட்சி அழுகுற சவுண்டு முதல்ல முத்தழகுக்கு கேட்குது. உடனே இதை கேட்ட முத்தழகு உடனடியா பதறி போய் மீனாட்சி இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா, அங்க கதவு பூட்டி இருக்கதும், அதே சமயம் மீனாட்சி உள்ள இருந்து ரொம்பவே சத்தமா அழுதுட்டு இருக்கதையும் கேட்டுட்டு முத்தழகு செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு, இங்க பாருங்க மீனாட்சியா யாரோ உள்ள வச்சு பூட்டிட்டாங்க, அவ தனியா உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன், அதனாலதான் அழுதுட்டு இருக்கா, சீக்கிரம் யாராவது வந்து இந்த கதவை திறங்களேன்னு சொல்லிட்டு கூப்பிட, அப்ப வீட்டுல இருக்கவங்களும் பதறி போய் வந்து பார்க்கும்போதுதான் மீனாட்சி உள்ள இருக்கிறத அவங்களுமே பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ஸ்வர்ணமோ யாரு இந்த மாதிரி மீனாட்சி ரூம்குள்ள அடிச்சு போட்டதுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க, ஆனா முத்தழகோ இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, சீக்கிரமா நம்ம மீனாட்சியை வெளியே கொண்டு வர வழியை பார்க்கணும், தயவு செஞ்சு யாரையாவது கூப்பிட்டு கதவு உடைக்க சொல்லுங்க, அவ அழுகிறத என்னால பொறுத்துக்கவே முடியலன்னு சொல்லிட்டு முத்தழகுமே அழுதுகிட்டே அந்த ரூமோட ஜன்னல் பக்கம் போயிட்டு மீனாட்சி என்ன பண்றாங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போக, அப்போ மீனாட்சியும் பெட்ல தனியா உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு முத்தழகால கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல. உடனே ஸ்வர்ணமும் உடனடியே சூசியை கூப்பிட்டு எப்படியாவது இந்த கதவை திறக்கிற வழியை பாருங்க, அப்படி முடியலையா உடைச்சிருங்க அப்படின்னு சொல்ல உடனே சூசையும் 2 3 ஆளுங்களை கூப்பிட்டு கதவை திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஆனா அங்க மீனாட்சியோ இன்னுமே சத்தமா யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இது எதையுமே தாங்கிக்க முடியாத முத்தழகோ சூச கூட சேர்ந்து அவங்களுமே டோரை ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பொறுமை தாங்க முடியாம டோரை உடைக்கிற அளவுக்கு போக, அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஸ்வர்ணமும் சரி வீட்டுல இருக்கவங்களும் சரி பதறி போய் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் டாக்டரை பார்க்க போன பூமியும் டாக்டர் கிட்ட இந்த மாதிரி முத்தழகுக்கு அப்பப்ப பழைய நினைவுகள்லாம் வந்து போகுது, அது மட்டும் இல்லாம அவங்களே மறந்து அவங்க வீட்டுல இருக்க எல்லா விஷயத்தையுமே சொல்றது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு அவங்க பழைய முத்தழகாவும் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல உடனே இதை கேட்ட டாக்டரும் அப்பனா இது ரொம்பவே குட் நியூஸ் பூமி, ஏன்னா இந்த மாதிரி நினைவுகள் மறுபடி திரும்பி வரனாலதான் முத்தழகு அப்பப்ப பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி பழைய முத்தழகா மாறிட்டு இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா முத்தழகுக்கு எல்லா ஞாபகமும் திரும்பி வரதா போகுது. ஆனா என்ன அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சின்ன ஸ்பார்க் தான் தேவைப்படுது. அது மட்டும் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா முத்தழகோட பழைய நினைவுகள் எல்லாமே ஒரே நேரத்துல திரும்பி வந்துரும் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட பூமியும் என்ன ஸ்ட்ராங்கான ஸ்பார்க்னா இதை பத்தி சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்க உடனே டாக்டரும் ஒருவேளை முத்தழகு தன்னோட லைஃப்லயே ரொம்பவே முக்கியமான யோசிக்கிற ஒரு நபரோ ஒரு பொருளோ ஏதாவது ஒரு ஆபத்துல இருந்தா அதை அவங்க காப்பாத்துறதுக்காக முழுசா பழைய முத்தழகாவே மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பூமியும் மனசுக்குள்ளேயே அப்பனா முத்தழகு மீனாட்சிக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா பழைய நினைவுகளை திரும்ப பெற வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவங்க நடந்துக்கிறத வச்சு அவங்க மீனாட்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்றத புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு பேசாம நம்ம மீனாட்சியை பயன்படுத்தி முத்தழகுக்கு பழைய ஞாபகங்களை வர வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு உடனடியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த பக்கமும் டாக்டர் சொன்ன மாதிரியே முத்தழகோட லைஃப்ல ரொம்பவே முக்கியமா இருக்கிற மீனாட்சியோட உயிருக்கே ஆபத்து வர்ற அளவுக்கு மீனாட்சி ரூம்குள்ள இருக்க கட்டல உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது பக்கத்துல நகரும் போது கட்டளை விட்டு கீழே விழுகிற மாதிரி போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு முத்தழகுக்கு கொஞ்ச நேரத்துல அவங்களோட மூச்சை நின்னு போகிற அளவுக்கு போயிடுது. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேலேயே தாமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியா
முத்தழகி அந்த ரூமோட கதவை உடைச்சிட்டு உள்ள போனது மட்டும் இல்லாம கட்டில்ல இருந்து கீழே தவறி விழ போன மீனாட்சிய கைத்தாங்களா பிடிச்சிட்டு அவங்களுக்கு நிறைய முத்தங்களை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க வந்த அஞ்சலியும் கதவு உடைஞ்சிட்டு இருக்கதை பார்த்துட்டும் அதே சமயம் உள்ள முத்தழகு மீனாட்சியை வச்சுட்டு அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாததுனால உடனடியே முத்தழகு கிட்ட போயிட்டு மீனாட்சியை எப்பவும் போலயே பறிக்க பார்க்க. ஆனா முத்தழகோ செம்ம கோபத்தோட வர்ற அஞ்சலிய தடுத்து நிறுத்திட்டு அவங்களோட கணத்துல பல்லான்னு ஒரு அறைய வச்சுட்டு, இதுக்கப்புறமாவே என் குழந்தை மேல கைய வச்ச நான் உன்னை கொன்னாலும் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட. உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க வந்த பூமியும் இப்ப என்ன முத்தழகு மீனாட்சிய அவளோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காளே, ஒண்ணுமே புரியலையே சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அதே சமயம் நடந்தது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க தனமும் மனசுக்குள்ளேயே அம்மா ஒரு வழியா முத்தழகு அம்மாக்கு மீனாட்சி தன்னோட குழந்தைன்றது தெரிய வந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு சந்தோஷமா நினைச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே முத்தழகி இந்த மாதிரி நடந்துகிட்டதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அஞ்சலியோ தான் அற வாங்கின கணத்தை பிடிச்சுக்கிட்டு என்ன முத்தழகு மீனாட்சி அவளோட பொண்ணுன்னு சொல்றா, ஒருவேளை முத்தழகுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சா என்ன, அது மட்டும் இல்லாம அவளுக்கு மீனாட்சி தான் அவளோட பொண்ணுன்றது தெரிய வந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு தனத்தை திரும்பி பார்க்க தனமும் சிரிச்சுக்கிட்டே அஞ்சலியை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அஞ்சலியோ செம்ம ஆத்தத்தோட தனத்தை முறைச்சு பார்க்க. ஆனா முத்தழகோ அங்க இருக்க யாரையுமே கொஞ்சம் கூட கண்டுக்காம அழுதுட்டு இருக்க மீனாட்சியை சமாதானப்படுத்தணும்னு மட்டுமே யோசிச்சுட்டு அங்கிருந்து மீனாட்சியை தூக்கிட்டு கிளம்பி போறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பூமியும் ஒரு பக்கம் ஷாக்லாம் நின்னுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கமா அஞ்சலி தனத்தை மறைக்கிறதும் தனம் அஞ்சலியை பார்த்து சிரிக்கிறதையுமே பார்த்துட்டு இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலி தனத்தை தனியா கூப்பிட்டு பேசுறதுக்காக அவங்க கிட்ட போயிட்டு ரொம்பவே கோவமா ஒழுங்கு மரியாதையை என்ன ஃபாலோ பண்ணி வான்னு சொல்ல உடனே தனமும் வேற வழி இல்லாம அஞ்சலி சொல்றதா கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க பின்னாடியே போக ஆரம்பிக்க. அப்போ இந்த மாதிரி அஞ்சலி தனத்தை தனியா கூப்பிட்டு போறத பார்த்த பூமியோ அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றதை கேட்கறதுக்காக அவங்களுக்கே தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ண. ஆனா இது தெரியாத அஞ்சலியோ தான் தனியா தனத்தை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க யாருமே இல்லைன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா தனத்தோட கணத்திலே பொல்லான்னு ஒரு அறிய விட்டு உன்னோட தகுதி என்னன்றதை நீ மறந்துட்டியா, அது மட்டும் இல்லாம அந்த முத்தலுக்கு என்ன அடிச்சதை பார்த்து நீ அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, என்ன உன்னோட பையனை பத்தி நீ மறந்துட்டியா என்ன, உன்னோட பையன் சரவணன் உயிரோட இருக்கணும்னா நீ எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்றத மறந்துட்டியா என்னன்னு சொல்லி கேட்க. உடனே தனமோ ரொம்ப கோவத்தோட போது நிறுத்துங்க, இதுக்கப்புறமாவே என்ன என்னோட பையனோட பேரை வச்சு மிரட்டுற வேலையை வச்சுக்காதீங்க, ஏன்னா இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு பயப்பட போறதே கிடையாது, ஏன்னா நான் செஞ்ச பாவத்துக்காக ஏற்கனவே ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்களே பாத்தீங்கல்ல முத்தலகம்மாக்கு பழைய விஷயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க உங்களை அடிச்சதுக்கான காரணமும் அதுதான். அவங்க உங்களை அடிக்கும்போது சொன்னாங்களே என்னோட பொண்ணு மேல கை வைக்காதுன்னு, அவங்க கரெக்டா தானே சொன்னாங்க. அவங்க பொண்ணை நீங்க அவங்க கிட்ட இருந்து திருடிட்டு இப்போ ஏதோ நல்லவங்க மாதிரி நாடகாட்டிட்டு இருக்கீங்க. ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க, மீனாட்சி முத்தலகோட பொண்ணு, அவ எப்பவுமே முத்தழகு கூட தான் இருப்பா. அதை யாராலும் மாத்த முடியாது. அதுக்காக கூடிய சீக்கிரமே அந்த அம்மனே முத்தழகாமாக்கு எல்லா ஞாபகத்தையும் வர வைக்கத்தான் போறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அவங்களுக்கு பண்ண துரோகத்துக்காக உங்களை முத்தழகாமாவோ பூமியையோ கிடையாது, ஏன் இந்த குடும்பம் கூட கிடையாது, அந்த அம்மனே தண்டிக்க போறா, அதை விட நீங்க பாத்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் இப்ப கூட முத்தழகாமாக்கு பழைய ஞாபகம் எல்லாமே திரும்பி வந்தாலும் வந்திருக்கும். என்ன நீங்க கொஞ்சம் அந்த கடவுளை வேண்டிக்கோங்க, ஒருவேளை அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்ல வந்துருச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க போற தண்டனை கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டுன்னு உடனடியா அங்க இருந்து கிளம்பி போக. அப்போ இதை பார்த்துட்டு அஞ்சலி என்ன இந்த தினம் நம்மளையே இப்படி ஒரு பேச்சு பேசிட்டாலேன்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்க. ஆனா அதை விட ஷாக்கோட பூமி இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுறதை கேட்டுட்டு நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூமிக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வச்சே சரவணன் தனத்தோட பொண்ணுன்றதும் அதே சமயம் மீனாட்சி தான் முத்தழகுக்கும் தனக்கும் பிறந்த குழந்தைன்றதும் தெரிய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க பார்த்ததையும் கேட்டதையும் அவங்களாலே நம்ப முடியல. அதனாலதான் அவங்க ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இது தெரியாத அஞ்சலியோ நான் கண்டிப்பா என் மீனாட்சியை யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு லூசுத்தனமா கத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஒரு பக்கம் என்னடானா முத்தழகு திடீர்னு அஞ்சலி கண்ணத்திலே பலான்னு ஒரு அறைய விட்டு மீனாட்சி தன்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்ப வந்துருச்சா என்ன, அப்படி இல்லைன்னா அவங்க ஏதாவது அதிர்ச்சியில பேசியிருப்பாங்களா, அது மட்டும் இல்லாம ஒருவேளை அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்பி வந்துருச்சுன்னா அடுத்து அஞ்சலியோட நிலைமை என்னதான் ஆகும். அது மட்டும் இல்லாம பூமி ஒரு வழியா தனமும் அஞ்சலியும் பேசிக்கிட்டது கேட்டது மூலியமா எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா என்ன அதை அவங்களால நம்பதான் முடியல. ஆனா அத அவங்க கேட்டது எல்லாமே உண்மைதான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பூமி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க. அது மூலியமா பூமி ஒரு வழியா மீனாட்சியோட பிறப்பு ரகசியத்தையும் அஞ்சலி தன்னை ஏமாத்தின விஷயத்தையும் அதே மாதிரி முத்தழகுக்கு இப்ப ஞாபகமே இல்லாம இருக்கிறதுக்கான காரணமே அஞ்சலியும் ரெஜினாவும் தான்ற விஷயமும் அதே சமயம் அந்த டாக்டரை கொலை பண்ணது சேகர் மூலியமா முத்தழக கடத்த வச்சதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அஞ்சலி பண்ண எல்லா ஃப்ராடு தன்னையுமே அவங்க கண்டுபிடிச்சு தப்பு பண்ண அஞ்சலிக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் சரியான தண்டனையை வாங்கி கொடுப்பாங்களா இல்லையா, அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ல நடக்க போது, பூமி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க, அஞ்சலியோட உண்மை எப்பதான் வெளியே வரும், அப்படி வெளியே வந்தா பேச்சோட குடும்பம் அஞ்சலியும் அவங்களோட அம்மாவையும் என்னதான் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.